Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா மாலைபட்சம் நோ ஆனியன் நோ garlic சமையல் தான் பார்க்க போறோம். லஞ்சுக்கு பிரண்டை குழம்பு, சேனை மசியல், சேனை கடி எப்படி வேணா சொல்லலாம். அதோட தயிர் பச்சடி, டின்னருக்கு அதாவது பலகாரத்துக்கு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை, தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரண்டை வத்த குழம்புக்கு இது பிரண்டை 2 பெரிய துண்டா எடுத்திருக்கேன். இதை அலம்பிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பிரண்டை வத்த குழம்புக்கு வெத்து வாணலியில் 1 துண்டு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 2 அருக்கு கருவேப்பிலை சேர்த்து பருப்பு அரிசிலாம் சவக்கட்டும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. இது வறுத்ததை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வானிலையில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இந்த பிரண்டையை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும், இல்லைன்னா தொண்டையில் அரிக்கும். இப்போ கலர் மாதிரி சுருங்கி வதங்கியாச்சு. இதுலேயே ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் இதையும் ஒரு வதக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் வறுத்து வச்சதோட அரைச்சிக்கலாம். சூடு ஆறி மிக்சியில் சேர்த்தாச்சு. இதோட இந்த வதக்கின புளி பிரண்டையும் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. பிரண்டை வத்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வானிலையில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஜீரகம், 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுக்கு பதிலாக மணத்தக்காளி காயோ சுண்டைக்காய் வத்தலோ கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் அந்த மாதிரி செவந்ததும் அரைச்சி வச்ச இந்த பிரண்டை விழுதில் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கிறேன். இப்போ இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு போகிறேன். பேஸ்ட் மாதிரி திக்காக இருக்கு இல்லையா, 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல ஜோரான பிரண்டை வத்த குழம்பு ரெடி. சேனை கடி ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த சேனை கடிக்கு சேனைக்கிழங்கு ஒரு 1/4 kg இந்த மாதிரி தோல் சீவிட்டு தகட நறுக்கி வச்சுருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கர் டிஸ்கில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை 2 தடவை களைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து முங்குற அளவு தண்ணி விட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சேனை 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இதை கொஞ்சமாக அப்படி மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை தண்ணி விடாமல் இந்த மாதிரி சதைச்சி எடுத்துட்டு வேக வச்ச சேனைக்கிழங்கை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அரைச்ச இஞ்சி பச்சை மிளகாயும் இது கூடவே சேர்த்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்ததும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு பொடியாக நறுக்கின பச்சை கொத்தமல்லி சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்த தயிரில் சேர்த்துட்டு மேலாக பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணினா நம்ம அருமையான சேனை மசியல் ரெடி. மாதுளை முத்து தயிர் பச்சடி. மாதுளை முத்துக்களோட தயிர், உப்பு சேர்த்து எண்ணெயில் கடுகு, 1 பச்சை மிளகா, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சாச்சு. வத்த குழம்போட சாப்பிட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மாலை வச்ச சமையல் பிரண்டை வத்த குழம்பு, சேனை மசியல், பொம்மக்கரண தயிர் பச்சடி, சேனை கடின்னு சொல்லுவோம். ரொம்ப ஜோராக இருக்கும். வத்த குழம்போட இந்த சேனை கடி, இந்த பொம்மக்கரண தயிர் பச்சடியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட் தக்காளி தோசைக்கு இது 5 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். மீடியம் சைஸாக இருக்கிறதுனால இதை கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து
பச்சை மிளகா, பழுத்த மிளகா எது வேணால் சேர்த்துக்கலாம். மிளகா பழுத்து இருக்குது, இது கலர் நல்லாயிருக்கும்னு நான் இதை சேர்த்துக்கிறேன். 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், ரா ரைஸ் பவுடர், இதையும் சேர்த்து 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறேன். முதலையும் சேர்க்கணும், மறந்து போயிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம்லாம் சேர்க்கலை, தக்காளி வாசனையோடு இருக்கட்டும்னு. இதை ஒரு சுற்றிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நான் மொத்தம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்சியில் 1 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி விட்டுட்டேன். இதுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஏன்னா பச்சரிசிங்கிறதுனால. ரவா தோசை மாவு கூட கொஞ்சம் திக்காக இருக்கலாம். ஆல்மோஸ்ட் களி கஞ்சி தோசை பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்க பாருங்க, இது கரெக்டான பக்குவம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சட்னி அரைச்சின்னு வந்துடலாம். மிக்சியில் தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, வறுத்து தோல் உரிச்ச நிலக்கடலை ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு, ஊற வச்ச புளி, தண்ணி விட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சாச்சு. இதை பவுலுக்கு மாதிரி மிக்சி அலம்பி 1/4 டம்ளர் தண்ணியை விட்டாச்சு. இப்போ நம்ம சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னியில் தாளிச்சாச்சு. இப்போ தோசை வாக்கலாம். தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கல் சூடு பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் ரவா தோசை விடுற மாதிரி விட்டால் போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குங்க தோசை. அடுத்த தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி கல்லில் அந்த மாதிரி எண்ணெயில் தடவிட்டு மாவை கிண்டி கிண்டி எடுக்கணும். அடுத்த தோசையும் வேக விட்டு திருப்பி போட்டாச்சு. இப்போ அடுத்த தோசையும் ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். தக்காளி டேஸ்ட்டோட வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா விதமான சட்னியை வச்சு சாப்பிட்லாம். பட் இந்த சட்னியோட சாப்பிடும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வேறு லெவல் தான். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.